குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிக்கிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்க பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ன்னு அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ரெண்டாவதாக இருக்க பாருங்கள் நிரந்தர பதிவு விவரங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தவர் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணதும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ப்ரொசீஜரில் அப்ளை பண்ணி தானே கொடுத்துருப்பாங்க, இல்லை நீங்களே அப்ளை பண்ணி தானே எடுத்திருப்பீங்க. அந்த யூசர் ஐடி என்னவோ அதை மேலே போட்டுங்க, கீழே பாஸ்வேர்டை போட்டுங்க. அதுக்கு கீழே அந்த கேப்சாவை கிளியர் பண்ணிங்க. கிளியர் பண்ணிக்கிட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பேஜில் கடைசியாக இருக்கும் பாருங்கள் டவுன்லோடு ஹால் டிக்கெட்னு அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அப்ளிகேஷன் ஐடி கேட்குது. இந்த ஐடி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடியும் டேட் ஆஃப் பர்த்தும் கேட்குது. இந்த அப்ளிகேஷன் ஐடி நம்ம அப்ளை பண்ணதில் அந்த அப்ளிகேஷன் நம்பர் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் டேஷ்போர்டுக்கு போய்ங்க. டேஷ்போர்டு போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெண்டாவதாக இருக்க பாருங்கள் கரண்ட் அப்ளிகேஷன் அதை போய் கிளிக் பண்ணுங்கள். அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம 2022 அப்ளை பண்ணது, 2024 அப்ளை பண்ணது எல்லாமே வருது. கடைசியில் இப்போ 2025 அப்ளை பண்ணதை பார்த்தீங்கன்னா அதில் அப்ளிகேஷன் ஐடின்னு இருக்குது பாருங்கள். அந்த ஐடி நம்பர் என்னவோ அதை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ மறுபடி அந்த டவுன்லோடு ஹால் டிக்கெட்னு கடைசி இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த அப்ளிகேஷன் ஐடி என்னவோ அதை போட்டுங்க. அது கீழே அவங்க டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை போட்டுங்க. டேட் ஆஃப் பர்த்தை போட்டுக்கிட்டு கீழே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸாம் சென்டர் போகும்போது இந்த ஹால் டிக்கெட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் இதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கிங்க. நீங்கள் மொபைலில் டவுன்லோடு பண்ணதுனால இதை ஒரு ப்ரௌஸ் சென்டர் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். அதுக்கேற்றால சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஈஸியாக நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மொபைல்லையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.